ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா, நம்மளோட சோலார் சிஸ்டத்துக்கு, அதாவது நம்ம சூரிய குடும்பத்துக்கு, இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, நம்ம சூரியன் இருக்குல்ல, அத வந்து பிளாக் ஹோலா மாத்த போறோம். ஆ பிளாக் ஹோல்னா என்னன்னு தெரியாதுன்னா, பிளாக் ஹோல் வந்து ஒரு எப்படி சொல்லுது, இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்ப அதிகமான கிராவிட்டி உள்ள ஒரு ஒரு கோள்ன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லுது, ஒரு சாதனம். சரியா? இது எப்படி உருவாகும்னா, இந்த பெரிய பெரிய ஸ்டார்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்டார்லாம் பெரிய வெடிக்கும்போது, அதோட லைஃப் டைம் முடிஞ்சு வெடிக்கும்போது சூப்பர் நோவா வெடிக்கும். அந்த சூப்பர் நோவாவோட கடைசி மிச்சம் தான் இந்த பிளாக் ஹோல். ஆனால் பிளாக் ஹோலை ஒரு ஸ்டார் பிளாக் ஹோல் ஆட்டு ஒரு ஸ்டார் ஃபார்ம் ஆக அது வந்து அதிகமான எடையாக இருக்கணும். சரியா? மாஸ் அதிகமாக இருக்கணும். சூரியனோட ரொம்ப அதிக மாசாக இருக்கணும். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சூரியனோட மாசை அதிகம் ஆக்கி, அதாவது வெயிட்டை அதிகம் ஆக்கி சூரியனை வந்து நம்ம இன்னைக்கு பிளாக் ஹோலை மாற்ற போகிறோம். அப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம். சரியா? நம்ம சூரிய குடும்பத்தில் மாசை வந்து மல்டிப்ளை பண்ணலாம். சரியா? 2 சூரியன் மாசு, 4, 8, 10, 16 கூட்டிகிட்டே இருப்போம். கூட்டுவோம் 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 கூட்டுவோம். நீங்கள் ஆல்ரெடி கவனிப்பிய எல்லா கிரகமுமே கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனை நோக்கி மூவ் ஆகுது. இது மெர்க்குரியான ஆல்ரெடி சூரியன் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஏன்னா சூரியனோட இடம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. கூட்டம் என்ன கூட்டம் 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 பெருசாகியாச்சு. பார்க்குதுல்ல, நான் வீனஸ் நேரே வந்து சூரியனை நோக்குது. யுரேனஸ் எல்லாம் வருது. மார்ஸ், எர்த்தை காணல. எர்த்தங்க போச்சு. எர்த்துன்னு வருது. தெரியுதா? எர்த்து நேரே இப்போ சூரியனுக்குள்ளே வந்துள்ளோம். ஐயோ, பிளாக் ஹோலை மார்க்கு முன்னே முடிஞ்சு எர்த்து வச்சு. இப்போ எர்த் என்னாச்சுன்னா, எர்த்தை வந்து சூரியன் வந்து விழுங்கிட்டு. ஏன்னா சூரியனோட வெயிட் அதிகம். சரி, நம்ம என்ன கண்டினியூ பண்ணோம். 5, 6, 7, 8. சரி, சூரியனை வந்து நம்ம இப்போ பிளாக் ஹோலாக மாற்றிட்டோம். நீங்கள் பாருங்கள், ஆல்ரெடி பிளாக் ஹோல் வந்து இது ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம கொஞ்சம் மூவ் ஆக்குவோம் அங்கே இங்கே. எல்லாம் நம்ம சூரியனை வந்து நம்ம பிளாக் ஹோலாக மாற்றினா என்ன நடக்குன்னா, ஆல்ரெடி எல்லா பிளானட்டும் காலி. எர்த்தை ஆல்ரெடி விழுங்கிட்டு. ஏன்னா சூரியன் வந்து பிளாக் ஹோலாக மாறுக்கு முன்னே, அதாவது அந்த மாசுக்கு வரக்கு முன்னே எப்படி சொல்லுது, சூரியன் வந்து பெருசாகனால அதோட மாஸ் அதிகம் ஆக கிராவிட்டியும் அதிகம் ஆகும். கிராவிட்டி எதுனால அது வந்து ஆல்ரெடி பிளாக் ஹோலாக மாறுக்கு முன்னே சூரியனை இந்த எர்த்தை விழுங்கிட்டு. சரியா? இப்போ சூரியன் இல்லை, வெறும் பிளாக் ஹோல் மட்டும் தான் இருக்குது. அது ஆல்ரெடி இருக்க எல்லாத்தையும் விழுங்குது. இதை இன்னும் பெருசாக்குவோமா? இன்னும் பெருசாக்கும். இன்னும் பெருசாக்குனா நீ யூனிவர்ஸே விழுங்கிடும். சூரியன் வந்து அப்படியே பெருசாக்க யூனிவர்ஸே விழுங்கிடும். அப்படியே நம்ம மில்கி வேக்ல கேலக்சிக்கும் போவோம். அப்படியே சூப்பராக இருக்குல்ல? பார்த்தீங்களா பிளாக் ஹோலோட அருமையை, பவரை பார்த்தீங்களா? இதில் லைட்டு கூட எஸ்கேப் ஆக முடியாது தான் பிளாக் ஹோலோட பவர். சரி, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சரியா? அடுத்தது விதவிதமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். சரியா? பாய்.